திமுக காரங்க ஒரு திட்டம் போட்டாலே அதுல திமுக காரங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டு வருது, ஒரு மருத்துவமனை வருதுன்னா அந்த அந்த இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே திமுகனுடைய ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள் அதை சுத்தி இடத்த வாங்கிடுவாங்க. அந்த சுத்தி இடத்த வாங்கிட்டு அந்த இடத்துல ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க. அது பொதுமக்களுக்கு பாதகமான இடமாக இருக்கும். நாமக்கல் மையப்பகுதியில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட், இந்த பஸ் ஸ்டாண்டை எதுக்கு அங்கே கொண்டுட்டு போகணும்? யார் அங்கே கொண்டுட்டு போக சொன்னா மக்கள் கேட்டாங்களா? மக்கள் கேட்கல. இந்த பஸ் ஸ்டாண்டையே விரிவாக்கம் பண்ணியிருக்கலாம். எவ்வளவோ டெக்னாலஜி இருக்கிறது. அடுக்குமாடியில் கட்டியிருக்கலாம். பல டெக்னாலஜிஸ் இருக்கிறது. பஸ் ஸ்டாண்டை வந்து வெளில கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்டையே இன்னும் மேம்படுத்தி இருக்கலாம். ஆனா அதை விட்டு திமுகவினுடைய ரியல் எஸ்டேட்டினுடைய லாபத்திற்காக இந்த பஸ் ஸ்டாண்ட் அங்கே கொண்டு போனாங்க. சரி, கொண்டு போனீங்க. அட்லீஸ்ட் இந்த பஸ் ஸ்டாண்டை ஏன் கைவிடுறீங்க? பொதுமக்கள் எந்த அளவுக்கு இங்கே அவதிப்படுவாங்க? ஏன்னா நகரத்துல மையத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டை பொதுமக்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டை மேம்படுத்தி மக்கள் உள்ள போயிட்டு வர்ற மாதிரி போக்குவரத்து துறையும் இங்க இருக்கிற நகராட்சி நிர்வாகத்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்ல, மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும். அவங்க கூட்டணியில் டெய்லியும் ஒன்று பிரச்சனைகள் இருக்கிறது. அவங்க கூட்டணியில இருந்து யார் யார் வெளியில வர போறாங்கன்றது நம்ம வந்து காத்திருப்போம். அந்த கூட்டணியே ஒரு நிலைத்தன்மை இல்லாத கூட்டணியாக திமுகவினுடைய கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணியிலிருந்து எப்ப வேணாலும் யார் வேணாலும் வெளியில வரும். நான் தான் சொன்னேன், திமுக கூட்டணியிலிருந்து பேச்சுவார்த்தை என்பது திமுக கூட்டணியிலிருந்து யாரும் வெளியில வர்றதுக்கு தயாராக இருக்கிறார்கள். நிறைய பேர் தயாரா இருக்கிறார், வருவாங்க, பாருங்க. எங்களுடைய ஒரே நோக்கம், எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். இந்த ஊழல் பெருச்சாளிகள் மிகுந்த இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். தமிழக மக்களை ஊழலிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இந்த டாஸ்மாக் ஊழலிலிருந்து தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டும். தமிழக மின்சார கட்டண உயர்விலிருந்து தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டும். சொத்து வரி உயர்விலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் ஒத்த கருத்துள்ளவர்கள் திமுகவை வீழ்த்த யாராரு ரெடியா இருக்கிறாங்களோ அந்த கட்சிகள் தான் தேசிய ஜனநாயக திமுகவை அந்த முருகக் கடவுள் திமுகவை 2026 ஓட ஓட விரட்ட போறாரு. முருகக் கடவுள் திமுகவை, ஏன்னா திமுக பெரிய தோல்வி பயம் வந்து அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்த பிறகு அவர்கள் இந்தி கூட்டணியில ஒரு பெரிய டர்புலன்ஸ், ஒரு பயம் அவர்களிடத்தில் இருந்து கொண்டது. எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வளமிக்க கூட்டணியாக, ஒரு மிகப்பெரிய வலிமையான கூட்டணியாக கூட்டணி இருந்தது. அதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாம தான் அவங்க தினந்தோறும் ஏதாவது, அவங்க பாருங்க, அவங்க சொல்றதுல வந்து டெய்லி கான்ட்ரரி இருக்கும். அவங்க முன்னாடி எல்லாமே அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி பேசுவாங்க. ஸ்டாலின் காலையில பேசுவார், மதிய திருமாவளவன் பேசுவார், சாயந்தரம் காங்கிரஸ் பேசுவாங்க, அதுக்கடுத்து நைட்டு வந்து கம்யூனிஸ்டுகள் பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு அவர்களிடத்துல ஒரு மாற்றம் இருக்கிறது. ஏன்னா அந்த கூட்டணியில தோல்வி நிச்சயிக்கப்பட்டது என்பது அங்க இந்தி கூட்டணியில உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்து ஆட்சியை விட்டு, ஏன்னா மக்கள் மிகப்பெரிய கோபத்துல இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியாளர்கள் மேல. அதெல்லாம் அவர்கள் மறைப்பதற்காக இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னா, முருக கடவுள் 26ஆம் தேதி, இந்த 22ஆம் தேதி மதுரையில ஒரு மிகப்பெரிய முருக பக்தர்கள் மாநாடு இருக்கு. இந்த மாநாட்டின் மூலியமாக திமுக அரசுக்கு ஒரு முடிவுரை மிக சிறப்பான இந்திய தேசத்தை வழிநடத்துகின்ற, உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக உருவாக்குவதற்கான பணிகளை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியானது 12ஆம் ஆண்டுல அடியெடுத்து வைத்திருக்கிறோம் என்ற இந்த பெருமிதமான நேரத்துல இந்த நாட்டினுடைய வளர்ச்சி 2047 நாம் உலகத்திற்கு முன்னணி நாடாக, பாரதம் ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவு உலக வல்லரசாக பாரத நாடு ஆக வேண்டும் என்ற அந்த இலக்கோடு நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம். நான் திமுகனாலே ஸ்டிக்கர் ஒட்டுறது தாங்கண்ணா.
ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை தான் சிங்கார சென்னை அல்லது சிங்கார நகரங்கள் என்று ஒரு ஸ்டாம்ப் அடித்தது. அதே போல் ஜல்ஜீவன் திட்டத்தை நாங்கள் குடிநீர் திட்டம் என்று அதில் ஸ்டாம்ப் அடிக்கிறது. அது பிரதமரினுடைய நான் சொன்ன 80 கோடி பேருக்கு மாதத்துக்கு 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு எல்லா ரேஷன் கடையிலையும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதில் வந்து பிரதமர் படத்தை கூட போடாமல் பிரதமருக்கு தான் கொடுக்குறாருன்றதை கூட சொல்லக்கூடிய நம்ம எங்களுடைய நிர்வாகிகள்லாம் போய் சண்டை போட்டாலும் கூட அதை வந்து வெளியில சொல்றது கூட இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. மத்திய அரசாங்கம் ராசிபுரம் தலைமை மருத்துவமனைக்கு கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்கோம். ஆனா இங்க இருக்கிறவங்க அது ஏதோ அவங்க செஞ்சதா வேலை செய்தது. இன்னும் நான் வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க, ராசிபுரம் தலைமை மருத்துவமனை கொண்டு போன சொன்ன சரிங்க, நாங்க 11 மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்தோம். ஒரே நேரத்துல 11 மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்து நாமக்கல்லும் ஒரு மருத்துவக் கல்லூரி. அப்படி நாமக்கல் நகருக்கு, நாமக்கல் மாவட்டத்தினுடைய மக்களுக்காக ஒரு மருத்துவக் கல்லூரி கொடுத்தோம். அப்போ இங்க மக்களினுடைய தேவை என்ன இருக்கிறது? நாங்க ஏற்கனவே இருந்த அந்த தலைமை மருத்துவமனையை ஏன் ராசிபுரத்துக்கு கொண்டு, ராசிபுரமும் நல்லா அங்கேயும் டெவலப் ஆக வேண்டியது, அங்கேயும் மக்களுக்கு. ஆனா இந்த மருத்துவமனை மூடிட்டு அங்க கொண்டு போய் மருத்துவமனை கொடுக்க வேண்டிய அவசியம். இங்க அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு தாலுகா மருத்துவமனையாவது வைங்கள் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதனால இந்த இங்க இருக்கிற ஏற்கனவே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்திருக்கிறது, அதுவும் ஒரு பல்நடக்குன்னா மக்கள் வந்து ஆரோக்கியம். நம்ம எப்பயுமே நாமக்கல் ஜிஹெச்னா மோகனூர் ரோடு போயிடுவாங்க, ஒரு அவசரத்துக்கு போயிடுறாங்க. அப்போ அங்கிருந்து ஏன்னா கோல்டன் பீரியட் சில நேரங்கள் எல்லாமே உடனடியாக மருத்துவமனை சிகிச்சைகள் கொடுக்க வேண்டும். அப்போ நாமக்கல்ல ஒரு ஆள் வந்து மோகனூர்ல இருந்து அல்லது கொல்லிமலையிலிருந்து நேரடியாக அங்க போயிட்டாங்கன்னா தெரியாம, அப்போ அங்கிருந்து இங்க வர்றதுக்குள்ள அவருக்கான சிகிச்சை. அதனால இருக்கிற வசதிகள் இருக்கிறது, அந்த மருத்துவமனை மேம்படுத்த வேண்டும். அதனால திமுக வந்து அதெல்லாம் வந்து கவலையே இல்லை. அவர்களுடைய எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டுவது, ஸ்டாம்ப் அடிக்கிறது, மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை தன்னுடைய திட்டங்களாக மக்களிடத்துல அறிவிக்கிறது மட்டும்தான். அவர்கள் ஒரு திட்டத்தையும் செயல்படுத்துவதாக இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.